இன்னும் சைலண்ட் ஆகணுன்றதுக்கு தான் இப்போ மேயரை பேச சொல்றோம். மேயர் பிரியா ஒரு 5 நிமிடம் பேசுவார். முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக முதன்மை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் கே நேரு அவர்களே, நிகழ்ச்சியில் வருகை தந்து நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான அண்ணன் PK சேகர்பாபு அவர்களே, நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கும் அண்ணன் ஸ்ரீராமுலு அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் பகுதி கழக செயலாளர் அண்ணன் ராஜசேகர் அவர்களே, நிலைக்குழு தலைவர் சகோதரி சாந்தகுமாரி அவர்களே, அண்ணன் நரேன் அவர்களே, அண்ணன் விஜயகுமார் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்க மாமன்ற உறுப்பினர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர்களுக்கும் அன்பிற்கினிய தூய்மை பணியாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டுக்காகவோ தமிழுக்காகவோ எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறாரு, இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அவருடைய வரலாறுகள் பேசும் வகையில் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை நம்ம நினைவில் கொண்டு இன்றைக்கு இந்த தூய்மை பணியாளருக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறோம். நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு இளைய தலைவர் அவர்களின் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனித்துவமாக நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்றும் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்ற ஒரு முன்னுதாரணம் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் என்றும் நீங்களும் எங்களோடு பயணிக்கிறீர்கள். தூய்மை பணியாளருடைய பணி மிகவும் கடினமான பணி. வெயில் காலங்கள், மழை காலங்கள், இரவு பகல், இப்படி எந்த ஒரு அரசு விடுமுறை, இப்படி எந்த ஒரு விடுப்புமே இல்லாமல் 24 மணி நேரமும் நம்முடைய சென்னையை தூய்மையாக வைக்கக்கூடிய பணியில் நீங்கள் அனைவருமே ஈடுபட்டிருக்கீங்க. இன்றைக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்காங்க. அது யாரு அப்படின்றது உங்க அனைவருக்குமே தெரியும். எனக்கு முன்னாடி பேசின பிரபாகர் அண்ணா கூட சொன்னாங்க, தற்கூரி கூட்டம், கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதை வச்சு நீங்க வெற்றி பெற்றீங்க? வேற என்ன ஃபீல்டு ஒர்க்கு நீங்க பண்ணிருக்கீங்க? இதுதான் முதல் முறையா அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆட்சி அமைச்சிட்டு அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்க தான் முதலமைச்சர், அவங்களோட அமைச்சர்கள் தான் துறையில இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாம இன்றைக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஆட்சி அமைத்து இத்தனை நாள் ஆகி கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ யாருமே அதற்கான அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது இல்லை. இதுதான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறது. இங்க இருக்க அனைவருமே ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியிலயும் நியூஸ்லயும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது, கடந்த முறை அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கொரோனா டைம்ல இருந்தோம். கொரோனா டைம் எந்த அளவுக்கு ஒரு பீக்கா இருந்தது. நம்மளோட உற்றார் உறவினர் கூட பிறந்த பிள்ளையா இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா அந்த கொரோனா கோவிட் டைம்ல அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த ஐசோலேஷன்ல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அந்த சூழல்ல கூட நான் தான் முதலமைச்சர், நான் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும், நான் தான் இதுக்கு வழிவகை பண்ணணும், இதற்கான தீர்வை நான் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடை எடுத்து கொரோனா டைம்ல கூட மருத்துவமனைக்கு நேரடியா சென்று அதோட பொறுப்பையும் அதோட அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்தவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இன்றைக்கு ஆட்சி அமைத்து எல்லாமே அவங்க துறை அமைச்சர்களா இருந்துமே எங்களுக்கு தெரியாது திமுக காரங்க தான், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க அதிகாரத்துல கையில வச்சிருக்கீங்க? அப்போ இன்றைக்கும் ஆட்சியில இருந்தோம் அதிகாரத்துல இருந்தோம் திமுகவை குறை சொல்ற அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்களா? அதை இங்க இருக்கக்கூடிய அனைவருமே மனதில் வைத்துக் கொண்டு ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லைனாலும் என்றும் உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பாளராக வருகை தந்து
மலைக்கோட்டத்தின் நாயகர், கழகத்தின் முதன்மை செயலாளர், மேலாள் அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்களை வாழ்த்துறை வழங்க உங்களை பலத்த கரவொலியின் மூலமாக வருகை வருகை வரவேற்று அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம்.